பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, மீகா 7:15 உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் அந்த மக்களுக்கு விசேஷமாக கடவுளுடைய அற்புதத்தை காண்பித்தார். செங்கடல் பிளந்தது, தண்ணீர் ரத்தமாய் மாறினது. அவங்க பல அற்புதத்தை பார்த்தார்கள். வானத்திலிருந்து மண்ணா இறையினது, காடைகள் வந்தது. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த அற்புதம்னா என்ன, அதிசயம் நான் பார்க்க முடியாத நிலையத்திலே உண்டு. அப்போ அந்த மக்களுக்கு சொல்றாரு, எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உங்களை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை அவர் செய்வேன் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, உங்கள் கண் இதுவரைக்கும் எந்த அதிசயத்தையும் பார்க்கலையா? ஏசாயா 60:5 உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதத்தில் பல இடத்துல பல மனிதர்கள் அற்புதத்தை கண்டு அதிசயத்தன்று அவங்க இதயம் அதிசயப்பட்டு பூரித்தது. எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே இன்னொரு அதிசயத்தை அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் செய்வதாக வாக்கு பண்ணுகிறார். இங்கே மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் தன் வாழ்க்கையில் 12 வருஷமா அழுக, புலம்பல், கண்ணீர், நிந்த, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த மகள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட தேவன் செய்தார். எப்போ தெரியுமா? எந்த மனுஷன் எழுந்து தேவனிடத்தில் போகிறானோ, தேவனிடத்தில் வல்லமை உண்டு என்று நம்புகிறானோ, அவன்தான் அந்த வல்லமைக்கும் அதிசயத்திற்கும் அவன் சொந்தக்காரனை மாறுகிறான். இந்த 12 வருஷமாய் மருத்துவரை நம்பின, தன்னுடைய தெரிஞ்சவர்களை நம்பின இந்த மகள் சொத்து அழிந்தது, சுகம் அழிந்தது, அவமானம். ஆனால் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு நான் சுகம் பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கையும் அந்த எழுச்சியும் தான் அவள் வாழ்க்கை அதிசயம் நடந்தது. அவர் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே ஒரு தெய்வீக விடுதலையும் ஆறுதலும் சமாதானமும் அவன் நிரப்பினது. ஒருவேளை பல வருஷங்களாக நிந்தை, பல வருஷங்களாக கண்ணீர், பல வருஷங்களாக அவமானத்தோடு நீங்கள் வாழலாம். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். 12 வருஷமாய் வேதனை மத்தியில் வாழ்ந்த சகோதரியை தொடுவார் என்றார். இன்றைக்கு அவர் உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை அவர் செய்வார். அவருடைய பேரே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு அற்புதத்தை நீங்கள் பெற வேண்டிய எளிய முறைதான். ஒன்று, இந்த நாகமான் என்ற குஷ்டரோகி அவன் கீழ்ப்படிதான். பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே அவன் கீழ்ப்படிந்தான். நீங்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படினானோ அவன் அதிசயத்தை காண்கிறான். யோசித்து பாருங்க, பல வருஷமாய் குஷ்டரோகம், பல வருஷமாய் வேதனை, பல வருஷமாய் நிந்தை, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த அழுக்கான அவன் விரும்பாத அந்த தண்ணியிலே அவன் இறங்கின போதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம். நீங்கள் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால் இறை சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த 12 வருடம் உபத்திரப்பட்ட அந்த மகளுடைய நம்பிக்கை போல நீங்கள் நம்ப வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த மனுஷன் இறை சட்டத்தை கீழ்ப்படுகிறானோ அவன் வாழ்வு அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் அது நிரம்பியிருக்கிறது. இன்னைக்கு மனிதனுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கலை, அதிசயங்கள் நடக்கலை. காரணம், இறைவனுடைய சட்டத்துக்கு அவன் கீழ்ப்படல. மீண்டும் தேவன் அதே அற்புதத்தை, அதிசயம் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஆதியிலே செய்த அந்த கிரியைகளை திரும்ப செய்ய வேண்டும், திரும்ப நம்ப வேண்டும், தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமில்லை, பரிசுத்த வேதத்தில் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த வானத்து நட்சத்திரத்தை என்ன கூடுமான என்ன என்றார். அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்தான், ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அப்போ எப்போ ஆபிரகாம் அதிசயத்தை கண்டான்? தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது, எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவன் பெற்றவனாக மாறுகிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே அந்த மகத்துவமான அற்புதமான எளிய வழி இன்னொன்று இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். யோபு வாழ்க்கையில பல இன்னல்கள், அவமானங்கள், நிந்தைகள். அவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமோ எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர் யோபு 5:9 சொல்கிறார். அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் யோபு என சொல்கிறார். இந்த உபத்திரவம், இந்த பாடு, இந்த நிந்தையிலிருந்து என் ஆண்டவரால் என்னை காப்பாற்ற முடியும், என்னை விடுவிக்க முடியும். அந்த ஆழமான அந்த நம்பிக்கை தான் 9 மாதத்திலே அவன் உபத்திரங்கள் முடிந்து போனது.
பிள்ளைகள் திரும்பி வரப்பட்டார்கள், சொத்து திரும்பி வரப்பட்டது, அவன் மரியாதை, அவன் மதிப்பு கூடினது. அதான் யோபனுடைய பின்னிலைவிலும் அவன் முன்னிலைமை ஆசிரியப்பட்டது. அவன் கடந்த காலத்தை விட ஒரு புதிய கால் இரட்டத்தனை ஆசிரித்தார். அவன் அதிசயத்தை கண்டான், அற்புதத்தை கண்டான். இன்றைக்கு தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் போது, நீங்கள் பொறுமை காக்கும் போது, ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அவர் அதிசயத்தை அற்புதம் செய்வார். எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உங்கள் வாழ்வு அதிசயத்தினால் அற்புதம் நிறைந்திருக்கும். நம்பிக்கையாய் காத்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.